வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாவக்காய் இருக்குது, பச்சைப்பாவக்காய் இருக்குது, எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு வந்து கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தா பிஞ்சா இருக்குது, நாளைக்கு மார்னிங் பார்த்தா முத்திடுதுங்க. எனக்கு ரெகுலராக கொத்தவரங்காய் கிடக்குது. பார்த்தீங்கன்னா மூணு செடி தாங்க, ஒன்று நடு வளர்ந்து அது வளர முடியாது, வளைஞ்சு வளருங்க. அதாங்க இது அதுலேயும் கிடைக்குதுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமான கொத்தவரங்காய் செடிங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரான்ச்சஸ் வந்து அதுக்கெல்லாம் பிரிஞ்சு காய்க்குதுங்க. அந்த காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள். இதுதாங்க நான் சொன்னது. நம்ம ரோஜா செடி எப்படி வளருமோ அது மாதிரி ஒவ்வொரு இலைக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளை பிரிஞ்சு வருதுங்க. அந்த கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் காய் நிறையவே வருதுங்க. கொத்த ரொம்ப அபூர்வமாக இருக்குங்க. இந்த கொத்தவரங்காய் செடியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. பாருங்கள், ரொம்ப சின்னதாக தாங்க இருக்குது, ஆனால் கிளை பார்த்தீங்கன்னா நிறையவே பிரிஞ்சிருக்குங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அறுவடை பண்ணும்போது. அப்படியே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், வயலட் கலர் கத்திரிக்காய், இது பார்த்தீங்கன்னா பழைய செடி தாங்க, ஆனால் காய் காய்ச்சிட்டே தாங்க இருக்குது. நான் இன்னும் ஆடிப்பட்டத்துக்கு விதை போடலை, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் தாங்க விதை போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய செடியில் நம்ம வந்து இன்னைக்கு அறுவடை பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு இதெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கோம் பாருங்கள். கொத்தவரங்காயில் 3 வெரைட்டி, வயலட் கலர் கத்திரிக்காயில், அப்புறம்